ராஜபக்ஷாக்களுக்கு நெருக்கடி ஏற்படுகின்ற போது ஒரு பக்கம் இனவாத சக்திகளும் கிளர்ந்தெழுவார்கள். தேசியவாதம் என்ற போர்வையிலேயே இனவாதத்தை தூண்டி இனவாதம் பேசி இங்கிருக்கின்ற இனங்களுக்கு இடையிலேயே ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற வேலைகளில் இவர்கள் இறங்குவார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொன்னது போல இந்த பொடி ஹனுமான் போல இவர்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் இனவாத தீயை இவர்கள் வைப்பார்கள். அப்படித்தான் இப்பொழுது இந்த ராஜபக்ஷாக்கள் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே இருந்து வருகிறார்கள். நேற்று கூட நீதிமன்றம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஒரு வெளிநாட்டு தடை விதித்திருக்கிறது. அதே போன்று யோசித்த ராஜபக்ஷவுக்கு பண மோசடி வழக்கு தொடர்பான அந்த வழக்கு என்பது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாமல் ராஜபக்சவனுடைய கிறிஸ் வழக்கும் இப்போது வர இருக்கிறது 17ஆம் தேதி. அதே போன்று சிறந்த ராஜபக்சவனுடைய வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாபாஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக மஹிந்த ராஜபக்சவனுடைய வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி இந்த காலகட்டம் என்பது ராஜபக்சாக்களுக்கான ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருந்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் இந்த இனவாத சக்திகள் என்பது இப்போது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். இதற்கு 2 தனியார் ஊடக நிறுவனங்களும் அவர்களுடைய சமூக கணக்குகளும் இப்போது இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள், மேற்கொண்டும் வருகிறார்கள். இப்படி ராஜபக்சாக்கள் ரவுண்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நேற்று நுங்கைகுடையிலே இருக்கின்ற ஒரு விகாரையிலே ஒரு கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வளமையாக பார்க்கின்ற ஒரு விடயம்தான், கூட்டு எதிர்க்கட்சிகள் இப்போது சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டு எதிர்க்கட்சியிலே இப்போது எதிர்க்கட்சிகளாக இருக்கின்ற எஸ்ஜேபி உட்பட பல கட்சிகள் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரு கூட்டு எதிர்க்கட்சியாக இப்போது செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அடிக்கடி ஜிஎல் பீரிஸினுடைய வீட்டிலேயே கூட்டம் போடுவார்கள், பேசுவார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் சதி செய்கின்றீர்களா என்று கேட்டால் நாங்கள் சதி செய்யவில்லை, ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கம் தொடர்பான பல விடயங்களை கலந்துரையாடுகிறோம் என்கின்ற பதிலெல்லாம் இவர்கள் சொல்வார்கள். ஆனால் நேற்று இதே கூட்டு எதிர்க்கட்சி என்பது நுகைகுடையில் இருக்கின்ற ஒரு விகாரையிலே சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டு எதிர்க்கட்சியினுடைய ஏற்பாடாக இந்த கூட்டம் இருக்கவில்லை. சில பிக்குகள் சேர்ந்து ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்துக்கு கூட்டு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்திலே 2 விசேடமான நிகழ்வுகள் இடம்பெற்றது. ஒன்றுதான், வழமையாகவே கூட்டு எதிர்க்கட்சியினுடைய கூட்டம் என்பது இந்த ஜிஎல் பீரிஸினுடைய வீட்டிலே நடைபெறும். அந்த கூட்டத்திற்கு எஸ்ஜேபியை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்வது என்பது அரிதான ஒரு விடயம். நாங்கள் பார்த்திருக்கிறோம், தயாசிரி ஜெயசேகர் அவர் கூட்டணி அமைத்திருப்பதால் அவர் அங்கு போய் சென்றிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் நேற்றைய அந்த கூட்டத்திலேயே எஸ்ஜேபியினுடைய செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார கலந்து கொண்டிருந்தார். இன்னும் ஒரு விசேடமான ஒரு விடயம் தான், ஞானசாரத்திரரும் அதே கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார். அதே போன்று சம்பிக்க ரணவக்க, விமல் வீரவன்ச, கம்மம்பில, வஜிர அபேவர்த்தன, சுகீஸ்வர பண்டார, ஜிஎல் பீரிஸ் போன்று பலரும் இதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். இங்கு பிக்குகளுக்கான ஒரு தனியான நீதிமன்றம் தொடர்பான அந்த பேச்சு என்பது இங்கே கதைக்கப்பட்டிருக்கிறது. பௌத்த சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பேச்சும், பௌத்த சாசனத்துக்கு எதிராக அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகள் போக்குகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதே போன்று இன்னும் ஒரு மகாசங்க மாநாடு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இந்த கூட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறதா. ஏற்கனவே ஒரு மகாசங்க மாநாடு ஒன்று நடைபெற்றிருந்தது. அதிலே சஜித் சென்று தனியாக மாட்டிக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு மகாசங்க மாநாடுக்கு சஜித் செல்வாரா அல்லது ஏஐ சஜித் சொல்வாரா என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு தெரியும், இந்த இனவாத சக்திகள் இந்த வெசாக் வாரமும் ஹஜ் பெருநாள் வாரமும், இந்த ஹஜ் பெருநாள் நாட்களிலேயே முஸ்லிம்கள் உலக கடமைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த 2 நிகழ்வுகளும் ஒரே வாரத்தில் வந்ததன் காரணமாக இதனை வைத்து ஏதாவது ஒரு இனவாதத்தை தூண்டி விடலாம் என்று இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்தது. ஆனால் அந்த சுற்றறிக்கை மட்டும் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இல்லை. அதையும் தாண்டி அனுராதபுரம் அட்டமஸ்தான தேரர் அவருக்கு எதிரான அந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்குகளும் அது தொடர்பான விமர்சனங்களும் அந்த காலகட்டத்திலே கூடுதலாக பேசப்பட்டு வந்தது. இங்கிருக்கின்ற முற்போக்காளர்கள், அரசாங்கம் என்று பலருக்கும் இது தொடர்பான அழுத்தங்கள் பல பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை காரணமாக பெரும்பாலானவர்களுடைய அந்த போக்கஸ் என்பது இந்த பக்கம் திரும்பியதன் காரணமாக
இவர்களுடைய இந்த நிகழ்ச்சி நிரல் என்பது அங்கே வேகாமல் போயிருந்தது. இப்போ திரும்பவும் நேற்று கூடியிருக்கிறார்கள். எது எப்படியோ எந்த இனவாத சக்திகள் கூட்டம் போட்டாலும் இனவாதத்தையை பற்ற நினைக்க வைத்தாலும் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் அளித்த ஒரு மக்கள் ஆணைதான் இந்த இனவாதத்துக்கு எதிராகவும் பிரிவினைவாதத்துக்கு எதிராகவும் தான் இந்த அரசாங்கத்துக்கான மக்கள் ஆணை என்பது இருக்கிறது. வல்வெட்டுத்துறை, கல்முனை, மஸ்கெலிய, கொழும்பு மத்தி, தங்கல்லை இந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தது என்பது இந்த இனவாதத்துக்கு எதிராகத்தான். எனவே இந்த இனவாத சக்திகளை அடக்குகின்ற பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று வீடு, சைக்கிள், சங்கு, திகா, மனோ, ராதா, மரம், மயில், குதிரை போன்ற இந்த சிறுபான்மை கட்சிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த இனவாத சக்திகளை மேலொழுங்காமல் பார்ப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை இந்த சிறுபான்மை கட்சிகள் ஒன்று சேர்ந்து எடுக்க வேண்டும். அவர்களுக்கும் இந்த பொறுப்பு என்பது இருக்கிறது. எனவே இன்னும் தூங்கிக் கொண்டிருக்காமல் இதற்கு எதிராக இப்போதே எழுந்து பேசக்கூடிய சிறுபான்மை கட்சிகளாக இவர்கள் மாற வேண்டும். அதே போன்று சஜித்தையும் இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும்.